எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு அந்த பின்பக்கம் அந்த டெசர்ட்டட் ஏரியாவில் வந்து அந்த ரேப் ஒன்று நடந்ததுன்னு வந்து ஒரு நவம்பர் மாதம் வந்து நடந்தது வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 3 பேர் அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க சாட்டர்டே அன்னைக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது வந்து ஜெயில் தண்டனை டெத்து வரைக்கும் அப்படின்னு மகிழா கோர்ட்டு கோயம்புத்தூரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து ரேப் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க பாய் ஃப்ரெண்டையும் வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க. ஐசோலேட்டட் பிளேஸுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. இது நடந்தது வந்து லாஸ்ட் இயர் நவம்பர் 2 வந்து நடந்திருக்கு. ஜட்ஜு வி சுந்தர்ராஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்டர் போட்டிருக்காரு. அதாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும் 7 lakhs அந்த ரேப் சர்வைவருக்கு, அந்த பொண்ணுக்கு. அப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து 2 lakhs கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த கப்புள் வந்து அந்த ஐசோலேட்டட் ஏரியாவில் காரில் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க நவம்பர் 2 அன்னைக்கு. அந்த டைமில் 3 பேர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பையனை வந்து அசால்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் எங்கன்னா மோட்டார் ரூம் ஒரு காலேஜோட அந்த இதுகிட்ட நியர்பையில் வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்தும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, அந்த கப்புள் ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க வந்து மேரேஜும் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அஃபிஷியல் சொல்லியிருக்காரு. அந்த கன்விக்ட்ஸ் வந்து யாருன்னா பிரதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து யாருன்னா கருப்புசாமி என்கிற சதீஷ் 30 வயசு அவனுக்கு. இன்னொருத்தன் வந்து காளீஸ்வரன் அலேஸ் கார்த்திக் 21 வயசு அவனுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சிங்கம் பூரநாரி அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவங்க, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தன் பேர் வந்து குணா அப்படின்னு சொல்லி அவன் வந்து மதுரையை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நவம்பர் 2 இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த 3 பேரையும் வந்து பீளமேடு போலீஸு நவம்பர் 3 அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஷூட் பண்ணி என்கவுண்டரில். அப்போ வந்து போலீஸ்மேன்னையே வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க சிக்கிள்ஸை வச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க தப்பிச்சு போகிறதுக்காக. சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருந்திருக்கு ஜனவரி 8. ப்ராசிக்யூஷன் டீம் வந்து எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. விட்னஸஸ் எல்லாம் February 2. அப்புறம் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. ப்ராசஸ் வந்து 23 அன்னைக்கு Februaryயில். அதாவது டோட்டலாக 72 விட்னஸஸை வந்து அவங்க கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் சர்வைவர், அப்புறம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரையுமே சேர்த்து தான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் சிசிடிவி எக்ஸ்பர்ட்ஸு, அப்புறம் டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பி ஜிஷா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு கொடுக்கப்படணும், யார் அந்த 3 பேருக்கும் அப்படின்னு வந்து அவங்க கேட்டிருந்திருக்காங்க. டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் வந்து அது கேட்கப்பட்டிருக்கு 27 அன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது 2026. இது வந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் 2-3 செக்ஷனில் வந்து அவங்க ஃபைனையும் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு வந்து அந்த விமனை வந்து அசால்ட் பண்ணவங்களுக்கு தகுந்த ஒரு தண்டனை கிடச்சிது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இதே அதாவது இந்த மாதிரி வந்து அடுத்த தவறுகள் செய்யும்போது அவங்க இந்த மாதிரி தண்டனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும், தப்பு செய்ய வந்து பயப்படணும். அதனால் வந்து இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நான் திரும்பி எல்லாருக்கும் விமென்ஸ் டேக்கு ஒரு எல்லாரும் விமனுக்கும் வந்து ஒரு ஹாப்பி விமென்ஸ் டே சொல்லிக்கிறாங்க. எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம குழந்தைகளையும் எஸ்பெஷலி நம்ம ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.